வார்த்தையை கேட்பதற்காக நாம் அனைவருமாக இணைந்து தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். முழுவதுமாக நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் எங்களுக்கு இன்று என்ன சொல்ல இருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடினால் நன்றி. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மீட்பின் முழு பலனும் ஆண்டவரே, நீர் மீட்பின் மூலம் எங்களுக்கு பெற்று தராதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, அப்போ அந்த முழு பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுக்குவென்று நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள, எங்களுக்கென்று உறுதி செய்து கொள்ள நீர் எங்களை வழிநடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. என்னை மறத்து நீங்கள் வெளிப்படுங்க. துதியும் கனமும் மகிமையும் அப்பா அவங்க ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் அலாட். நம்ம அனைவரும் கடந்த வாரத்தில் ஃபுல்லாக குட் ஃப்ரைடே, மோண்டி தேர்ஸ்டே, ஈஸ்டர் சண்டே அப்படின்னு எல்லாருமா ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தோம். அவருடைய பாஸ்கா விழாவினை கொண்டாடினோம், பாடுகளை தியானித்தோம். அப்படியே உயிர்ப்பின் பலனில் நாம் அனைவரும் பங்கு கொண்டோம். இந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய மெசேஜ் சொல்லுது. நமக்கு எல்லாருக்கும் நிறைய தெரியும். குட் ஃப்ரைடேல என்ன நடந்தது? கடவுள் கூட ஒரு ஆள் கூட இல்லை. அவர் தன்னந்தனியாக இத்தனை அற்புதங்கள் புதுமைகள் செய்த போதிலும் ஒருத்தர் கூட அவருடைய கூட இல்லை. அந்த பெரிய வெள்ளி டைமில் மாதா இருந்தாங்க. மாதாவுக்கு கூட யார் யார் இருந்தாங்க நமக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் விட்டு போனாங்க, மறுதளித்தாங்க, நிராகரிப்பு எல்லாவற்றுக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருந்தார். நமக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார். அப்புறம் என்னாச்சு? சாட்டர்டே சபாத் அன்னைக்கு எதுவுமே நடக்கல. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய கல்லறையை தேடி போகிறாங்க. மரியாவும், மகதலேனா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி, இவங்க எல்லாரும் போகிறாங்க. ஆண்டவருடைய கல்லறையை தேடி ஓடுறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜீசஸ் இறந்த உடனேயே அவருடைய உடலை யார் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு போய் பிளாத்துட்டு போய் கேட்குறாரு. கேட்கணுன்னா அவருக்கு ஒரு துணிவு இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அந்த ஒரு துணிவு இல்லைன்னா அவரால் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது தெரியும். மார்க் 15:44 இருக்குது. மார்க் 15:44 43. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிளாத்துவுடன் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அப்படின்னு நம்ம இதில் வாசிக்கிறோம். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? இத்தனை பேர் இயேசுக்கு எதிராக தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் பிளாத்துட்ட போய் துணிவுடன் கேட்குறாருன்னா அவர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தவர். இதை நான் லைட்டாக கோட் பண்ண விரும்பினேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா 44 இயேசு இறந்து விட்டதை குறித்து பிளாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து இதற்குள் இறந்து விட்டானா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கே ஆச்சரியம். அப்புறம் கேட்டு அறிந்ததுக்கு அப்புறம் யோசேப்பிட்ட கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவோடைய உடலை யோசேப்பிட கொடுக்குறாரு. அப்போ இயேசு என்ன பண்ணா? இயேசுடைய அடக்கம் எப்படி, அவருடைய இறப்பு எப்படி இருந்தது நமக்கு தெரியும் இல்லையா? பிதாவுடைய கரங்களில் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்படைக்கிறார். பூமி ஃபுல்லாக இருள், உலகம் ஃபுல்லாக இருள், பூமி அதிர்ச்சி, கல்லறைகள் திறக்குது இல்லையா? பாதாளமும் பூமியும் சாட்சி சொல்ல தன்னை படைத்த பிதாவுடைய கரத்தில், தன்னை அனுப்பின பிதாவுடைய கரங்கள் அவருடைய ஆவியை அவர் ஒப்படைக்கிறார். அப்புறம் 3 நாளுக்கு பின்னாடி ஒரு இது, இயேசு உயிர் தெழுந்தாரா உயிர்ப்பிக்கப்பட்டாரா? நான் அதை கேட்கலான்னு நினைக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்தார், உயிர்ப்பிக்கப்பட்டாரா? உயிர் தெழுந்தார், உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிர் தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையில பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. உயிருடன் எழுப்பப்பட்டார், உயிருடன் எழுப்பப்பட்டார். இயேசு உயிர், யார் இயேசு உயிர்த்தெழ செய்தது? பிதா தான் இயேசுவை உயிர்த்தெழ செய்தது. 2 கொரிந்தியர் 4:14 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:14 நிறைய இடங்கள்ல இருக்கு. 6-7 இடத்துல இருக்கு. நான் ஒரு 3 போட்டு வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 கொரிந்தியர் 4:14 இருக்கு.
ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுள். அப்ப ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தது கடவுள்தான். ஆண்டவர் இயேசுவா அவராக உயிர்த்தெழவில்லை. ரோமையர் 4:24-25 இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக ரோமையர் 4:24-25 இருக்கு. அது மாதிரி 1 கொரிந்தியர் 15:20 இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து பிதாவினால் உயிர்த்தெழச் செய்யப்பட்டார். நம்ம 2 கொரிந்தியர் 4:14 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னால உயிர்த்தெழ முடியாதா? உயிர்த்தெழ முடியும். ஏனால் உயிரை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, உயிரை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவின் கீழ்ப்படிதலுக்குள்ளாக இருக்கிறார். இதிலிருந்து நம்ம தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள முடியுது. பிதாவுடைய கரங்களில் தான் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறாரு. பிதா தான் அவரை திருப்பி மாட்சிப்படுத்துகிறார். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன மத்தேயுல வாசிப்போம். இதுக்கப்புறம் தான் அதோட உயிர்ப்பின் நிகழ்வு. இந்த 2 கொரிந்தியர் 4:14 என்ன சொல்லுது? இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஈஸ்டர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி. ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த உயிர்ப்பு உண்டு. இந்த உயிர்ப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில இந்த உயிர்ப்பை சுதந்திரித்து கொள்ளணும். மத்தேயு 27:63. மத்தேயு, அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. அடுத்த அதிகாரம் 64 சிஸ்டர். ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். 66 வரை வாசிங்க சிஸ்டர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். Praise the Lord. Praise the Lord. இங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற பேர் என்ன? எத்தன். எத்தன்னா என்னன்னு தெரியும்ல? எத்தன் நம்ம யாருக்கு எத்தனு பேர் உண்டு? ஏமாற்றுக்காரர். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற பேர் என்ன? இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் இறந்தும் ஆச்சு. இறந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதான்? எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சீடர்கள் எல்லாம் வந்து இவரை எடுத்துட்டு போயிட்டு இவர் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னா என்ன ஆகும்? முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றார். அதற்கு பிளாத் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்கள்கிட்ட காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள். தெரிந்தபடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, எப்படியெல்லாம் காவல் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் தெரிகிறபடி நீங்கள் காவல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களும் எடுத்து போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? கல்லறை மூடி இருந்த கல்லுக்கு முத்திரையிடுறாங்க. அந்த முத்திரையிடுறாங்க, காவல் வீரர்களை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க. நம்ம பைபிளில் வேறு இடங்களில் வாசிப்போம், பெரிய கல்லை தான் வைப்பாங்க. யோவானில் வாசிப்போம், பெரிய கல்லுனால ஆண்டவருடைய கல்லறையை மூடுவாங்க. ஏற்கனவே இருக்கிறது பெரிய கல். இப்போ இவங்க திருப்பியும் பயப்படுறாங்க. பயப்பட்டு என்ன பண்ணுறாங்க?
பிலாத்து சொன்னபடியே உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சபடி நீங்கள் காவல் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க, முத்திரையிடுறாங்க. அந்த ரோமாரியர்களுடைய ஒரு பெரிய முத்திரையாம். அந்த முத்திரை வந்து எப்படி அந்த முத்திரையான எல்லா இடங்களுக்கும் அதை ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டாங்களாம், ரொம்ப ஸ்பெஷல் டைம்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அதுக்கு 7லேருந்து 9 பூட்டு இருக்குமா, உள்பூட்டு, வெளிப்பூட்டு, நடுப்பூட்டு அப்படின்னு 9 பூட்டு இருக்குமா. இதெல்லாம் இத்தனை பூட்டுகளோடு சேர்த்து இந்த பெரிய கல்லை என்ன பண்ணுறாங்க, முத்திரை செய்கிறாங்க. அப்புறம் 3 நாள் வரைக்கும் காவலர்களையும் நிறுத்துகிறாங்க. பிலாத்து சொன்னதுபடி தெரிந்தபடியெல்லாம் காவல் செய்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது, என்ன நடந்தது? கடவுள் என்ன டிசைட் பண்ணாரு, அதுதான் நடந்தது. இவங்களுடைய எந்த பிளானும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கல் பெருசாக இருந்த கல்லுக்கு மேலே முத்திரையை போட்டாங்க, காவலர்களை நிறுத்தினாங்க. அவங்களுக்கு தெரிந்தபடியெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த இடத்துல இதெல்லாம் இதையும் பண்ண பிறகும் கடவுள் அங்கே என்ன பண்ணியிருந்தாரு, அவரை உயிர்த்தெழ வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. எந்த ஒரு மனுஷனும் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து, பிலாத்து அந்த ரோமாபுரிய கவர்மெண்ட்டை எதிர்த்து போய் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு இறப்பு நிச்சயம். அவனால் அதை பண்ணவும் முடியாது. ஆனால் இங்கே முடிவெடுத்தது யார், கடவுள். இந்த உயிர்ப்பு நமக்கு தர செய்தி என்ன, கடவுளுடைய கரம் வரும்போது எத்தனை பேர் எத்தனைபடியாக நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அந்த இடத்துல கடவுள் தான் வெல்ல முடியும். இந்த மனிதர்களுடைய எந்த திட்டங்களும் வெல்ல முடியாது. அப்போ அந்த உயிர்ப்பு என்ன சொல்லுது, கடவுளை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவருடைய உயிர்ப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதை நான் சொல்ல வருது. எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம், முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யலாம். ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பை இந்த மனிதர்களினால என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை, முடியவும் செய்யாது. இந்த உண்மை நமக்கு தெரியணும். 2 கொரிந்தியர் 4:14 நான் திருப்பியும் சொல்றேன். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நம்மையும் அவரோடு உயிர்த்தெழ செய்வார். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, இந்த உலகத்துல நம்ம வாழும்போதே எங்கெல்லாம் நம்ம பயத்துக்குள்ளாக, பாவத்திற்குள்ளாக, அடிமைத்தனத்திற்குள்ளாக எழும்பி வர முடியாம நம்ம இருக்கிறோமோ, அடிமைப்பட்ட நிலையில சிறைப்பட்ட வாழ்க்கையில நம்ம இருக்கிறோமோ, ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வார். நீங்க நினைக்கலாம் அவங்க நிறைய பேர் சேர்ந்திருந்து பண்றாங்க, நான் தனியாளா இருக்கிறேன், நான் தனிமையில இருக்கிறேன். இல்லை, ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல கடந்து வரும்போது நம்ம வெளியே வர்றத, எப்படி இயேசு கிறிஸ்து வெளியே வந்தாரோ அதை இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய படை வீரர்களாக இருந்தாலும் அந்த கவர்னராக இருந்தாலும் தடை செய்ய முடியவில்லையோ, அது மாதிரி யாராலையும் தடை செய்ய முடியும். இந்த உண்மை எனக்கு தெரியணும். இது தெரியலைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஐயோ ஐயோன்னு நான் என்ன பண்ணுவேன், எப்பவும் ஒரு பயத்துக்குள்ள பதட்டத்துக்குள்ள நான் இருந்துகிட்டு இருப்பேன். இந்த இடத்துல இருந்து இது எனக்கு தெரியணும். அப்ப என்ன, ஆண்டவருடைய இயேசுவின் உயிர்ப்பு எனக்கு தருகிற செய்தி என்ன, இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் என்னையும் உயிர்த்தெழ செய்வார், என்னையும் அவர் முன் நிறுத்துவார். சரி, அடுத்து இதில் பார்ப்போம். காலையில் மார்க் 16 வாசிப்போம். காலையில் இவங்கெல்லாம் போகிறது மார்க் 16, அதில் கொஞ்சம் அழகாக இருக்குது. மார்க் 16 ஓய்வு நாள் 16:1 வாசிங்க சிஸ்டர். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலில் இருந்த கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். அப்ப என்னாச்சு, பெரியதொரு கல் இல்லையா? அவங்களும் நம்மள மாதிரி தான் பல நேரங்களில் நமக்காக இதை யார் செய்வா, அவங்களுக்குள்ள என்ன டவுட் வந்தது, 16 3வது அதிகாரத்தில்
கல்லறை வாயில் இருந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்தது. மத்தேயு 28 எடுத்து வாசிங்க. அடுத்தால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மத்தேயு 28 2வது அதிகாரம் 28ல 2வது வசனம். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். Praise the Lord. Praise the Lord. திடீரென நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில இந்த கல்லை யார் புரட்டுவா? என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில நான் தவறி விழுறேன், இந்த கல்லை யார் புரட்டுவா? என்னால முடியாது. என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான கற்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்? ஆண்டவரை தேடி ஓடுன மகதலா மரியாவும் யாக்கோபின் தாய் மரியாவும் சலோமி இதுதான் சொன்னாங்க. ஆனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கட்டளையிட்டது யாரு? விண்ணகத்திலிருந்து பிதா. அவங்க அந்த இடத்து போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஏஞ்சல் அனுப்பினார். அனுப்பி அந்த கல்லை புரட்டு கல்லின் மேல் அவர்கள் கல்லை புரட்டி யார் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருந்தா? ஏஞ்சல் உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற இது ஒரு ஸ்டோரி கிடையாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். எனக்காக யார் செய்வா, எனக்காக யார் செய்வா? இல்லை, இந்த உயிர்ப்பு அதுதான் நமக்கு சொல்லுது. எனக்காக என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் அவருடைய தூதர்களை அனுப்புவார். குறித்த நேரத்தில் அவர் எனக்காக அவர் அனுப்புவார். நான் பேசுறத பிதாவுக்கு தெரியும், நான் பேசுறது அவருக்கு தெரியும். அவருடைய தூதர்களை அனுப்புவார். அங்க எந்த தாமதமும் இருக்காது. நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ள ஒரு ட்ரபிளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு எதிராக தோன்றின எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக நமக்காக அவர் செய்து முடிப்பார். ஒரு இடத்துல நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து அவருடைய பிளான் மிக மிக பெருசு. நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை. அது ஆண்டவர் சொல்லுறாரு, விண்ணிலிருந்து மண் எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அது போலும், கிழக்கிற்கு மேற்கு எத்தனை தூரத்தில் இருக்கிறதோ அது போலவும், உனது எண்ணத்தை விட எனது எண்ணமும், உனது வழிமுறைகளை விட எனது வழிமுறைகளும் மிக உயர்ந்திருக்கிறதுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க யாராவது உங்க மனசுல நினைக்கலாம், எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவா? இங்க சொல்லணும், இல்ல, இந்த உயிர்ப்பு ஆண்டவர் உயிர்த்தது உண்மை. இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் என்னையும் உயிர்த்தெழ செய்வார். எங்கெல்லாம் நான் உயிர்த்தெழ முடியாம இருக்கிறேனோ, நான் எங்கெல்லாம் மனமாற முடியாம இருக்கிறேனோ, நான் எங்கெல்லாம் வெளியே வர முடியாம இருக்கிறேனோ, எனக்காக என் ஆண்டவர் அவருடைய தூதரை அனுப்புவார், என்னையும் உயிர்த்தெழ செய்வார். என்னால முடியல அப்படின்னு நான் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். Praise the Lord. ஓகே பிரதர். ஓகே. அப்ப நமக்காக ஏஞ்சலை ஆண்டவர் அனுப்புவார். அந்த மத்தேயு 28:4 பாத்தீங்கன்னா, மத்தேயு 28:4 ஒரு தடவை வாசிங்க. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். Praise the Lord. Praise the Lord. நமக்கு எதிராக எழும்பி இருக்கின்ற எப்படிப்பட்ட ஆயுதங்களாக இருந்தாலும் செயலற்று போகும், செத்து போகும். ஆமென். ஆமென். Praise the Lord. அப்ப இந்த உயிர்ப்பு என்ன சொல்லுது? அவரை உயிர்த்தள்ள முடியாமல் காவல் செய்த நின்ன காவலர் என்ன பண்ணாங்க? அச்சத்துக்குள்ளாகி செத்தவரை போலானாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்போ நம்ம நினைக்கணும், இந்த உயிர்ப்பு எனக்கு தர செய்தி. நான் எந்த இடத்துல எதற்கும் நான் அடிமை இல்லை. நான் ஒரு காலத்துல அடிமையாக இருந்தேன். என் மேல இருக்கிற அன்பின் மிகுதியால எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், உயிரை கொடுத்ததோட மட்டும் நிப்பாட்டல்ல. குட் ஃப்ரைடேயோட மட்டும் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அதற்கு அடுத்து இருக்கிற ஈஸ்டர் சண்டே தான் அதுல முக்கியம். அன்னையிலேருந்து தான் நம்மளுடைய வெற்றி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பலரும் நம்ம அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். அவர் இது பண்ணாரு, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணான்னு எல்லாமே அழுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா அதை மட்டும் நம்ம பண்ணி முடிச்சோம்னா ஜீசஸுக்கு ஹாப்பி இல்லை. அவர் பாடுகள் பட்டு அவர் என்ன பெற்று தந்தாரோ அதை நம்பிக்கையின் மூலம் என்னுடைய வாழ்க்கையில நான் சொந்தமாக்கி கொள்ளலைன்னா ஜீசஸ் நம்மளை குறித்து பரிதாபப்படுறார்.
நான் என் மகளுக்காக பெற்றுக் கொடுத்தது இவ்வளவு இருக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை நம்ம செய்யறோமா? அவர் உயிர்த்தெழுந்து வந்து என்ன சொன்னாரு? உலகெல்லாம் போய் உலகின் கடையெல்லை வரைக்கும் நற்செய்தி அறிவிங்க, விண்ணும் மண்ணும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னார். மத்தேயு 28:18-19 வாசிங்க. மத்தேயு 28:18-19. அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு கொடுக்கிறார். அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த நேரம் அவங்களால செய்ய முடியாத பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவோட இந்த மெசேஜுக்கு அப்புறம் அவங்க பண்ணாங்க. பேய் பிடித்தவரை கொண்டு வந்த நேரத்துல இயேசு அந்த இடத்துல இல்ல. இவங்க எல்லா சீடர்களும் சேர்ந்து அவங்களால முடிந்தபடியெல்லாம் செஞ்சுட்டு இயேசுகிட்ட கொண்டு போறாங்க. ஆண்டவரே, இந்த பேயை எங்களால ஓட்ட முடியல அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு நமக்கு தெரியும். தாயின் கர்ப்பத்திலே முடவனாக இருந்து முடவனாக பிறந்த, எத்தனையோ வருடங்களாக படுக்கையில இருந்த மனிதனை எழுந்து நட இயேசுவின் நாமத்தினால் சொன்னார். அவருடைய கை குட்டைகளை தொட்டவர்கள் சுகமடைந்தாங்க. நம்ம இப்போ வார்த்தை நற்செய்தி இரக்கத்தின் ஞாயிறு ஈஸ்டர் சண்டேயோட அடுத்த சண்டே வாசிப்போம். பேதுரு நடந்து போகிற இடங்கள்ல எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரீடிங்ல அது இருக்கு, காஸ்பல் ரீடிங்ல. அவர் பேதுரு நடந்து போற இடங்களில் எல்லாம் இந்த மக்களை கொண்டு வைக்கிறாங்களாம். அவருடைய நிழலாது படாதா, பட்டாய் ஒரு சுகம் பெற்ற மாட்டாரா அப்படின்னு கொண்டு வைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு வல்லமை பெற்றாங்க. இயேசு கிறிஸ்து கூடவே நடந்த நேரத்தில் அவங்களால பண்ண முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இப்படி மாறியது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், என் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. நம்மளை தான் சொன்னார். நம்மளாலையும் செய்ய முடியும். இன்னைக்கு நம்மளால அதை பண்ண முடியுது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் முழு பலனை நம்ம சுதந்திரித்து கொண்டோம்னா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். நம்மளால இதையும் பண்ண முடியும். எதுவுமே இதுக்கு தடை கிடையாது. கேட்கலாம். இப்ப நம்ம எத்தனையோ வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் எனக்காக வைத்திருப்பதெல்லாம் நலமான வளமான திட்டம். அடுத்தவங்க கேட்கலாம், என்ன நம்பிக்கையில சொல்ற? உனக்கு நல்ல திட்டம் தான் இருக்குன்னு என்ன நம்பிக்கையில சொல்ற? நீங்க சொல்லலாம். நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அவர் இறந்ததோட அப்படியே இருக்கல்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு. எதிரியும் அழகையும் என்ன நினைச்சான்? வெற்றி கொண்டதாக நினைச்சான். இல்ல, கொடுக்கு முறிக்கப்பட்டது. அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நம்பிக்கை நம்ம சொல்ல முடியும்? என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அந்த நம்பிக்கையில தான் நம்ம இந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்ன நம்பிக்கையில? என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ராஜாதி ராஜாவாக வெற்றி வீரராக அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த இதுல நான் சொல்லுவேன், அந்த உறுதியில சொல்லுவேன், அந்த தைரியத்துல சொல்லுவேன், அந்த அஷூரன்ஸ்ல நான் சொல்லுவேன். அப்படி என்னால சொல்ல முடியும். மரணம் அவரை தனது பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. அப்ப இயேசுவின் உயிர்ப்பு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறுதி, ஒரு ஹோல்டு, ஸ்ட்ராங் ஹோல்டு. அப்ப குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே. குட் ஃப்ரைடே வந்து ரோமையர் 4:24 எடுத்து வாசிங்க. ரோமையர் 4:24, ரோமையர் 4:24-25. தம்மையும் குறிக்கின்றது, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். ஒரு நிமிஷம் சிஸ்டர், இதை ஸ்டாப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழணும்னு ஆசையோ அவங்க எல்லாரும் இதை நம்ம கரெக்டாக வாசித்தோம்னா, இறந்த நம்ம ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது நம்முடைய முழு நம்பிக்கையை வைக்கும் போது நான் கடவுளுக்கு ஏற்புடையவள் என கருதப்படுகிறேன். அடுத்து, நம் குற்றங்களுக்காக சாகுமாறு
கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இதில் 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். இதை குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டர் சண்டேக்கு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி. அடுத்து நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ஈஸ்டர் சண்டே. அப்போ இந்த உயிர்ப்பை நான் எனக்கென்று சுதந்திரித்து கொண்டால், எனக்கென்று என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நான் இந்த உயிர்ப்பை எனக்கென்று சுதந்திரித்து கொள்ளும் போது நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவளாகத்தான் இருக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எனது ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், அதில் நான் ஒன்றுமே சந்தேகமே இல்லாமல் நான் நம்பும்போது நான் கடவுளுக்கு ஏற்புடையவள் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? மீண்டும் மீண்டும் நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புரியுது இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு தோமாவை அந்த காஸ்பல் ரீடிங், சண்டே ரீடிங்கில் அதுவும் இருக்குது. அவர் தன் சீடர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தும் போது மீதி எல்லாம் இருக்கிறாங்க, தோமா மட்டும் இல்லை. தோமா மட்டும் வெளியே போயிருப்பார். அப்போ வந்த உடனே இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தோமா என்ன சொல்கிறாரு? என்ன விடுங்க, ஆளை விடுங்க, நான் நம்ப மாட்டேன். நீங்கள் வேணா நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். அவருடைய கையில் உள்ள காயங்களில் என்னுடைய விரலை இட்டு, அவருடைய விழாவில் உள்ள காயங்களில் என்னுடைய கையை இட்டு பார்த்தாதான் நம்புவேன் அப்படிங்கிறார். அப்போ திருப்பியும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மூடியிருந்த அறைக்குள்ளாக அவங்களுக்கு வெளிப்படுறார். வெளிப்படும்போது சொல்கிறார், இந்தாப்பா விடு, இந்த காயத்துக்குள்ள உன்னுடைய விரலை போடு, என் கையோட காயம் தான் இருக்கு, விரலை போடு, என்னுடைய விழாவுடைய காயம் இருக்கு, இதுக்குள்ள உன் கையை போடு அப்படிங்கிறார். அப்போ தோமா சொல்கிறாரு, என் ஆண்டவரே, என் கடவுளே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா கடைசியாக சொல்கிறாரு? நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்று. அந்த கிரெடிட் யாருக்கு? எனக்கும் உங்களுக்கு தான். நம்ம சந்தேகமே இல்லாமல் இதை நம்ம நம்பணும்னா, என் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார், நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக உயிர்த்தெழுந்தார், என்னையும் உயிர்த்தெழ செய்திருக்கிறார் நான் நம்பும்போது அப்படின்னு நான் நம்பும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்காக தான் சொல்கிறார், உங்களுக்காக தான் சொல்கிறார். நீ கண்டதால் நம்பினாய், என்னை காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர். நம்ம எல்லாரும் இன்னைக்காக தான் நம்ம விசுவசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? வார்த்தை மூலம் நம்ம ஆண்டவரை விசுவசித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருந்து கொண்டு இருக்கிறார். நம்ம பாவத்திற்கு அடிமை இல்லை. இந்த ஒரு வார்த்தை கூட பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 15:17. நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர் ஆவீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்றோம், நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு. இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னு ஒருக்க கூட வாசிங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சொல்லி பார்ப்போம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டு இருக்கிறதுனால் என்னுடைய நம்பிக்கை பயனுள்ளது, நான் பாவத்தில் வாழ்பவள் இல்லை. எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நம்ம அப்படி எடுத்துக்கலாம் தானே? இங்க என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு பலன் இல்லை, நீங்க பாவத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தது உண்மை, எனவே நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை பலன் உள்ளது, நான் பாவத்தில் வாழவில்லை. நம்ம இன்னும் ரொம்ப துணிவா சொல்லலாம் இல்லையா, நான் பாவத்திற்கு விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன் என்று. நம்மளும் பலரும் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை தான் அது. அதை இன்னும் துணிவுடன் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தை நான் எனக்கு என்று சுதந்திரித்துக் கொள்றது என்ன என்ன உறுதியில நான் சொல்றேன்? என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். என் ஆண்டவரை இறப்பின் பிடியில வைத்துக் கொள்ள முடியவில்லை, அவரை என் கடவுள் உயிர்த்தெழ செய்தார், எனவே என்னையும் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். எங்கெல்லாம் நான் உயிர்த்தெழ முடியாம, எங்கெல்லாம் நான் வெளியே வர முடியாம நான் இருக்கிறேனோ, எங்கெல்லாம் குற்ற உணர்வுக்குள்ளாடி இருக்கிறேனோ, எல்லா இடத்துல இருந்து என் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால்
நீதியினால், அவருடைய நீதியினால், என்னுடைய நீதியினால் அல்ல, அவருடைய நீதியினால் அவர் என்னை நீதிமானாக்குகிறார், ஒப்புரவாக்குறார், அவரோடு என்னை இணைய வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியணும், நான் ஃபர்ஸ்ட் நானும் அவரை உயிர்த்தெழ செய்தவர் என்னை உயிர்த்தெழ செய்தார். ரெண்டாவது இப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம், நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார். பவுல் என்ன சொல்றார் தெரியுமா, கடவுள் உயிர்த்தெழலைன்னா என்னுடைய என்னுடைய இந்த ப்ரீச்சிங்கும் வேஸ்ட்டு, உங்க நம்பிக்கையும் வேஸ்ட்டு. அப்ப கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்கள் முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது எதற்கு மேல, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மேல. ஒரே பில்லர், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற பில்லரின் மேலதான் நீங்களும் நானும் கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் அதிகமா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உண்டு. ஏன்னா ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் என்னை உயிர்த்தெழ செய்தார். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். நான் எதற்கும் இன்னும் அடிமை இல்லை. நான் பாவத்திற்கு, பயத்திற்கு, குழப்பத்திற்கு, சந்தேகத்திற்கு, கடனுக்கு, உடல் நோய்களுக்கு எதற்கும் நான் அடிமை இல்லை. இந்த ரோமேயர் 8:11 இந்த ஒரு வார்த்தையை வாசித்தரும். ரோமேயர் 8:11. ரோமேயர் 8:11. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆமென். Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி, பிதாவுடைய ஆவி நமக்குள் குடிகொண்டிருந்தால், குடிகொண்டிருக்கிறது உண்மைதான். நம்ம ஒவ்வொருத்தரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், எனக்குள்ளாக சீல் செய்யப்பட்டிருக்கிறார், குடிகொண்டுதான் இருக்கிறார். குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினால் சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உடல் நோய்களோடு இருந்துகிட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் இதை நீங்க உங்களுக்குன்னு சுதந்திரித்து கொண்டா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நீங்க சுதந்திரித்து கொண்டா, உங்களுடைய சாவுக்குரிய உடல், நம்முடைய சாவுக்குரிய உடல் கண்டிப்பா ஜீவன் பெறும். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக கடந்து வரும், அவருடைய வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. அவருடைய வல்லமை நமக்குள்ளாக அவருடைய உயிர் மூச்சின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும். நம்மளுடைய சிந்தனை இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் இல்லை, நம்மளுடைய உடல் இல்லை, எங்கெல்லாம் நம்மளால முடியாம இருக்கிறோமோ, இந்த வார்த்தையின்படி சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். Praise the Lord. இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை முழுவதுமாக நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும். என்னுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளிலும், என்னுடைய சிந்தனைகளில, என்னுடைய சொற்களில, என்னுடைய செயல்களில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய அலுவலக பணிகளில, ஒவ்வொன்றிலும் உடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் வெற்றியை நான் இந்த நேரத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பு பிள்ளைகள் இந்த நேரத்தில் உடைய கருத்திற்குள்ளாக தருகிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த அப்பா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த மீட்பின் முழு பலனையும் இந்த நேரத்துல எனக்கும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமே அப்பா. எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளிலும், பலவீனமான ஒவ்வொரு உறுப்பும் இந்த நேரத்துல உடைய வல்லமை பாய்ந்து வருகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் குறைபாடோடு, நம்பிக்கையில் குறைபாடோடு உம்முடைய உயிர்ப்பின் வல்லமையை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோமோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்து வருகிறபடி நான் நன்றி, கடந்து வருகிறபடி நான் நன்றி. ஒரு முழு வெற்றியை, விடுதலையை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்கிறபடி நான் நன்றி. எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அப்பா உம்முடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறபடி நான் நன்றி. நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்க ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Praise the Lord.